ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பைப்லைன்ஸ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே, நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து மெயின் பிரான்ச்சுக்கு நம்ம வந்து இப்போ மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இன்கேஸ் வந்து நீங்க வந்து பைப்லைன் கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து மெர்ஜ் பண்ணீங்கன்னா, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஐ/சிடி பைப்லைன் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட்டே நான் வந்து மெயின் பிரான்ச்ல நான் வந்து இப்போ மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து பைப்லைன் கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த கிரியேட் எ புல் ரிக்வெஸ்ட் நான் வந்து இப்போ குடுக்குறேன். குடுத்துட்டு நம்ம வந்து இந்த ஃபைல்ஸ் நீங்க வந்து பார்த்துக்கலாம். என்னெல்லாம் நீங்க சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்ட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் வந்து இந்த ஓவர்வியூ டேப்ல டைட்டில்லாம் நீங்க பார்த்ததுக்கப்புறம் நீங்க வந்து இப்போ கிரியேட் அப்படின்னு சொல்லி குடுங்க. குடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போ சேஞ்சஸ வந்து நான் அப்ரூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டெலீட் ஃபியூச்சர் பிரான்ச் இருக்குல்ல, இத வந்து நான் இப்போதைக்கு நான் அன்செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரியேட் பண்ண பைப்லைன்ஸ்ல ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து சேம் பிரான்ச்ச யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்சஸ வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்தோ இட்ஸ் நாட் எ ரெக்கமெண்டட் பிராக்டிஸா இருந்தா கூட நான் வந்து டக்குன்னு நான் வந்து இத பண்றதுக்காக, டெமோ பர்ப்பஸ்க்காக நான் வந்து இத வந்து டெலீட் பண்ணாம இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத அன்செக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இப்போ மெர்ஜ் பண்ணேன் அப்படின்னா, சேஞ்சஸ் எல்லாமே மெயின் பிரான்ச்சுக்கு மெர்ஜ் ஆயிடும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர் பிரான்ச் வந்து ஸ்டில் எக்ஸிஸ்டடா இருக்கும். ஆ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் திருப்பி ரீபோஸ்க்கு போனேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெயின் பிரான்ச்சுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட சிஐ/சிடி கோட வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் பிரான்ச்ல நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்டிங். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைப்லைன்ஸ நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் திஸ் மாஸ்டர் ஃபைல். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்லைன்ஸ் இருக்குல்ல, இந்த பைப்லைன்ஸ நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்க கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இத வந்து நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ரிப்போஸ் கெட் YAML அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போறோம். ஸோ இத நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ரெபாசிட்டரி வந்து செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெபாசிட்டரி டேட்டாபிரிக்ஸ் சிஐ/சிடி டியூட்டோரியல். ஸோ இத நம்ம வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகர் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்து டிஃபரெண்ட் திங்ஸ வந்து நம்ம வந்து இங்க வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் அஷ்யூர் பைப்லைன்ஸ் YAML ஃபைல் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு YAML ஃபைல் இருக்கு. கரெக்ட்டா? மெயின் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபைல் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபைல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பைப்லைன் கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபைல் ஏற்கனவே இருக்கனால நம்ம வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபைல நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்க வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து நீங்க வந்து கோட் அடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஸ்டார்டர் பைப்லைன் யூஸ் பண்ணி, அதிலிருந்தே நீங்க வந்து கோட வந்து நீங்க வந்து இந்த Azure DevOps யூஸ் பண்ணி நீங்க வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து விஷுவல் கோட் யூஸ் பண்ணி நான் வந்து எல்லாத்தையும் பண்ணேன்ல. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த Azure DevOps யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த ஸ்டார்டர் பைப்லைன் யூஸ் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸிஸ்டிங் Azure பைப்லைன்ஸ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பிரான்ச்ல மெயின் பிரான்ச் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாத் வந்து எந்த ஃபைல் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சிஐ/சிடி pipelines.yaml இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் ஃபைலு. ஸோ டெம்ப்ளேட்ட வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதிலிருந்து தான் இந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து வேல்யூஸ்லாம் பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இத நான் வந்து இப்போ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு கன்டின்யூ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைப்லைன வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இத வந்து நம்ம வந்து ரன் பண்ண தேவையில்ல இப்போதைக்கு. சேவ் குடுத்தோம்னா ரன் ஆகுமா? ஓகே. ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பைப்லைன் மட்டும் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து நம்ம வந்து ரன் பண்ணல. மேனுவலா ரன் பண்ணல. ஸோ நம்ம வந்து மேனுவலா ரன் பண்ண தேவையில்ல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அது என்ன கான்ஃபிகர் பண்ணணும் அப்டின்னா, இந்த பைப்லைன் இருக்குல்ல, இந்த பைப்லைனுக்கு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் குடுக்கணும். அது என்னென்ன விஷயங்களுக்குலாம் ஆக்சஸ் குடுக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணோம்ல, அந்த என்விரான்மென்ட்க்கு இந்த பைப்லைனுக்கு ஆக்சஸ் குடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த என்விரான்மென்ட்ட நான் கிளிக் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இந்த என்விரான்மென்ட் அதாவது இந்த டெவ் என்விரான்மென்ட் இருக்குல்ல, இத நான் வந்து இப்போ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க 3 டாட்ஸ் இருக்கும். இத நான் வந்து குடுத்தேன் அப்டின்னா, செக்யூரிட்டி அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இத நான் வந்து இப்போ கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பைப்லைன் பெர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பைப்லைனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்விரான்மென்ட்டோட ஆக்சஸ் இல்ல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண பைப்லைனுக்கு இந்த என்விரான்மென்ட்டோட ஆக்சஸ் குடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த ஆட் பைப்லைன் ஆப்ஷனுக்கு சூஸ் பண்ணிட்டு, இதான் நம்ம கிரியேட் பண்ண பைப்லைன் நேம். கரெக்ட்டா? டேட்டாபிரிக்ஸ் சிஐ/சிடி டியூட்டோரியல். இத நம்ம வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைப்லைனுக்கு நம்ம வந்து இந்த என்விரான்மென்ட்டோட ஆக்சஸ் குடுத்தாச்சு. இந்த டெவ் என்விரான்மென்ட்டோட ஆக்சஸ். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைப்ரரி.
நம்ம வந்து ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணோம்ல. ஸோ இங்க இருக்கிற லைப்ரரியெல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம பைப்லைனுக்கு இன்னும் ஆக்சஸ் குடுக்கல. ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த பைப்லைனுக்கு இந்த வேரியபிள் குரூப்போட ஆக்சஸ் வந்து குடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த வேரியபிள் குரூப்புக்கு நான் வந்து போறேன். ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பைப்லைன் பெர்மிஷன்ஸ் அப்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இத நான் வந்து இப்போ கிளிக் பண்றேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எந்த பைப்லைன்ஸுக்கும் நம்ம வந்து ஆக்சஸ் குடுக்கல. ஸோ நம்ம வந்து இப்போ ஆக்சஸ் குடுக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பைப்லைன் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத குடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண பைப்லைனுக்கு நம்ம வந்து ஆக்சஸ் குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்சஸ் வந்து குடுத்தாச்சு. ஸோ இத நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த என்விரான்மென்ட்க்கு ஆக்சஸ் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைப்ரரிக்கு ஆக்சஸ் குடுத்தாச்சு. ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு விஷயத்துக்கு ஆக்சஸ் குடுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் கனெக்ஷன் நம்ம வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணோம்ல. அதுக்கும் நம்ம வந்து இந்த பைப்லைனுக்கு ஆக்சஸ் குடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்க்கு போறேன். போயிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கும். இத நான் வந்து இப்போ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த டெவ் சர்வீஸ் கனெக்ஷன நான் வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 3 டாட்ஸ் இருக்குல்ல. இத நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா, செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து இங்க பைப்லைன் பெர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைப்லைன்ஸ்க்கு ஆக்சஸ் குடுக்கணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பைப்லைன் இருக்கும். ஸோ இத நம்ம சூஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து இந்த Databricks CI/CD டியூட்டோரியல் நம்ம கிரியேட் பண்ண பைப்லைனுக்கு நம்ம வந்து ஆக்சஸ் குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஆக்சஸ் குடுத்தாச்சு. நம்ம கிரியேட் பண்ண பைப்லைனுக்கு என்விரான்மென்ட்டோட ஆக்சஸ், அதுக்கப்புறம் லைப்ரரியோட வேரியபிள் குரூப்போட ஆக்சஸ், அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் கனெக்ஷனோட ஆக்சஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, நான் வந்து இப்போ இந்த Databricks ஒர்க் ஸ்பேஸ்க்கு போறேன். போயிட்டு இந்த நோட்புக் டைரக்டரி இருக்குல்ல, இதுக்குள்ள நான் வந்து போறேன். போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு புது நோட்புக் நான் வந்து இங்க கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து இந்த மெயின் பிரான்ச்ல நான் வந்து சேஞ்சஸ மெர்ஜ் பண்ண போறேன். மெர்ஜ் பண்ண உடனேயே நம்ம சேஞ்சஸ வந்து அது எடுத்துக்கிட்டு, இந்த வொர்க் ஸ்பேஸ் லொகேஷன்ல அது கரெக்ட்டா வந்து டெப்ளாய் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த மெயின் பிரான்ச்ச நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, கிரியேட் பிரான்ச் குடுக்குறேன். பேஸ்ட் ஆன் மெயின் பிரான்ச் தான். ஸோ வந்து டெஸ்டிங் CI பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். குடுத்துட்டு கிரியேட் குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த நோட்புக் டைரக்டரிக்குள்ள தான் இருக்கேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது நோட்புக் நான் வந்து கிரியேட் பண்றேன். டெஸ்ட் CI நோட்புக் அப்படின்னு குடுக்குறேன். ஜஸ்ட் வந்து நான் வந்து ஒரே ஒரு கோட் மட்டும் நான் வந்து இப்போ டைப் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் 1+1 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பிரான்ச்ச நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து காட்டும். இந்த ஒரு சேஞ்சஸ் தான் நீ வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நோட்புக் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடட் எ நோட்புக். இப்போ சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த நம்ம கிரியேட் பண்ண டெஸ்டிங் CI பைப்லைனுக்கு தான் நான் வந்து இப்போ வந்து கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் வந்து நான் Azure DevOpsக்கு போறேன். போயிட்டு நான் வந்து இப்போ ரீபோஸ்க்கு போனேன்னா, ஒரு புல் ரிக்வெஸ்ட் நான் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா நான் வந்து பண்ண சேஞ்சு. ஸோ நான் கிரியேட் எ புல் ரிக்வெஸ்ட் குடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரே ஒரு நோட்புக் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புல் ரிக்வெஸ்ட்ட நான் வந்து சேஞ்சஸ வந்து நான் மெயின் பிரான்ச்ல மெர்ஜ் பண்ண உடனேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட CI/CD பைப்லைன் வந்து ட்ரிக்கர் ஆகணும். ஸோ அது வந்து ட்ரிக்கர் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போ கம்ப்ளீட் குடுக்குறேன். இந்த பிரான்ச் வந்து நமக்கு தேவையில்ல. ஸோ டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ கம்ப்ளீட் மெர்ஜ் குடுத்த உடனேயே வந்து நம்மளோட பைப்லைன் வந்து ட்ரிக்கர் ஆகணும். ட்ரிக்கர் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். மெர்ஜிங் புல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ பைப்லைன்ஸ்க்கு போலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கியூட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண பைப்லைன். ஸோ இத வந்து நான் வந்து இப்போ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தெரியும். ஆடட் எ நோட்புக் நம்ம குடுத்த புல் ரிக்வெஸ்ட்டோட கமிட் மெசேஜ் இருக்கு பாருங்க. ஸோ இத நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்ளாயிங் Databricks நோட்புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைப்லைன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஜாப வந்து நீங்க வந்து இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம பண்ற எல்லா டாஸ்க்குமே நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தாலே தெரியும். ஆ நம்ம என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குடுத்துருந்தோம்ல. டெப்ளாயிங் டூ டெவ் என்விரான்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம்ல. ஸோ அது கரெக்ட்டா வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்னொரு ஸ்டேஜ் வச்சு நீங்க வந்து டெப்ளாய் டூ ப்ராட் என்விரான்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்டினியூஸ் டெப்ளாய்மென்ட் பைப்லைன நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது கரெக்ட்டா கன்டினியூஸ் இன்டகிரேஷன் பைப்லைன் கரெக்ட்டா டெப்ளாய் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். சூப்பர். ஸோ நம்மளோட பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து பார்த்தாலே தெரியும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த சேஞ்சஸ நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ என்விரான்மென்ட்ஸ்க்கு போறேன். ஸோ என்விரான்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண டெவ் என்விரான்மென்ட்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இத நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்க வந்து பார்த்தாலே தெரியும். லேட்டஸ்ட்டா நம்ம வந்து 2 மினிட்ஸ் அகோ வந்து ஒரு பைப்லைன் வந்து டெப்ளாய் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிளியரா காட்டுது. இதே மாரி நீங்க வந்து நெறைய பைப்லைன் வந்து ரன் ஆச்சுன்னா, நம்ம வந்து டெவ் என்விரான்மென்ட்ல என்னென்ன மாரி டெப்ளாய்மென்ட்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Azure Databricks ஒர்க் ஸ்பேஸ்க்கு போயிட்டு நம்மளுக்கு கரெக்ட்டா வந்து சேஞ்சஸ் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் வந்து இப்போ Databricks ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஹோல்ட் ரெஃப்ரெஷ் வந்து நான் வந்து குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஸ்பேஸ்க்கு நான் போனேன் அப்படின்னா, இந்த ஒர்க் ஸ்பேஸோட ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணேன்னா, சூப்பர். லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த லைவ் ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லைவ் ஃபோல்டருக்குள்ள எல்லா நோட்புக்குமே இருக்கு. நம்ம வந்து லேட்டஸ்ட்டா கிரியேட் பண்ண டெஸ்ட் சிஐ நோட்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். கிரியேட்டட் டைம்லாம் இருக்கு. 2:07 AM. ஸோ இங்க நான் லேட் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ எனிவே நல்ல விஷயம். சிஐ கன்டினியூயஸ் இன்டகிரேஷன் பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைவ் லொகேஷன்ல இருக்கிற நோட்புக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Azure Data Factory பைப்லைன்ஸ்ல நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் டூ சில்வர். ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரௌஸ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த லைவ் ஃபோல்டருக்குள்ள பிரான்ஸ் டூ சில்வர் இருக்கும். இத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி சில்வர் டூ கோல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்ல நம்ம வந்து லைவ் லொகேஷன்ல இருக்கிற சில்வர் டூ கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த 2 நோட்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் லொகேஷன் அதாவது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் கோட தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரெஃபர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பைப்லைன் ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைப்லைன் வந்து ரன் பண்ணும். ஸோ இந்த சேஞ்சஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்டினியூயஸ் இன்டகிரேஷன் பைப்லைன் வந்து Databricksல எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ ரியல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்டினியூயஸ் இன்டகிரேஷன் பைப்லைன்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நெறைய விஷயங்கள் பண்றதுக்கு சில கம்பெனிஸ் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மெயின் பிரான்ச்ல சேஞ்சஸ வந்து மெர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க பண்ண சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் கேஸஸ் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கன்டினியூயஸ் இன்டகிரேஷன் பைப்லைன்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரிலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெருசா பண்ணல இதுல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த Databricksல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா நோட்புக்ஸ தான் நம்ம வந்து காப்பி பண்றோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்டினியூயஸ் இன்டகிரேஷன் பைப்லைன்ல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனாலிட்டியா இருக்கும். ஸோ அடுத்த செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கன்டினியூயஸ் டெப்ளாய்மென்ட் பைப்லைன வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு என்விரான்மென்ட்லேருந்து இன்னொரு என்விரான்மென்ட்க்கு சேஞ்சஸ டெப்ளாய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அத பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண Databricks CI/CD பைப்லைனோட ஒரு கம்ப்ளீட் டெஸ்டிங்கும் நம்ம வந்து பார்க்கலாம்.